அண்ணியுடனான தகாத உறவால அப்பா அம்மா பெரியம்மான்னு 3 உறவுகளை இழந்திருக்காரு இங்க ஒரு இளைஞர். 1 வருடத்திற்கு முன் பிரிந்து சென்ற மனைவி 8 மாதம் கர்ப்பமாக இருந்ததுதான் நடந்த கொலைக்கான காரணமா? எந்த வம்பு தும்புக்கும் போகாத ஊருக்குள்ள அன்னைக்கு ஏராளமான போலீஸ் நடமாட்டம் இருந்துச்சு. விசாரணைக்காக வந்த அதிகாரிகளை ஏரியாவுக்குள்ள நுழைஞ்சதுமே அங்க அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்த மூதாட்டியோட குரல் சம்பவ இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. வீட்டை சுற்றி இருந்த ரத்தக்கரை கொலையாளி ஓட ஓட வெட்டி கொலை செஞ்சிருக்கிறத உறுதி செஞ்சது. கீழ் புதுப்பேட்டையில வாழ்ந்து வந்த பாரதி அவரோட மருமகன் கொலை செஞ்சிட்டான் என்ற செய்தியை கொண்டு சேர்க்கிறதுக்குள்ள அந்த படுபாவி கொடைக்கல் பகுதியில மேலும் 2 கொலையை செஞ்சிருக்கிறது தெரிய வரவும் சொந்த பந்தம் மொத்தமும் அதிர்ச்சியில ஆடி போயிருக்காங்க. ஒரே நாள் அடுத்தடுத்து 3 சாவு. இந்த படு பயங்கரத்தை செஞ்சவரோட பேரு பாலு. ராணிப்பேட்டை மாவட்டம் கொடைக்கல் அடுத்துள்ள புதுக்குடியனூர் கிராமத்தை சேர்ந்தவர். 4 வருடங்களுக்கு முன்பு புவனேஸ்வரி என்பவரை காதலிச்சு கரம் பிடிச்சிருக்கிறாரு பாலு. இவங்களோட காதலுக்கு சாட்சியா தற்போது இந்த தம்பதிக்கு 3 வயசுல ஒரு அழகான குழந்தையும் இருக்கு. சொந்தமா விவசாயம் செஞ்ச பாலு அவரோட மனைவி குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறாரு. எல்லாம் இவங்களோட வாழ்க்கையில விஜய் என்ட்ரி ஆகிற வரைக்கும் தான். கொடைக்கல் பகுதியில வாழ்ற பாலுவோட சித்தப்பாவான அண்ணாமலையோட மகன்தான் இந்த விஜய். பாலுவுக்கு இவர் தம்பி முறை. இந்த சூழல்ல தான் அண்ணன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து போன விஜய் அண்ணி உறவு முறையுடைய புவனேஸ்வரி கிட்ட தகாத உறவை வளர்த்திருக்கிறாரு. பாலு குடும்பத்துக்காக வெளியில போய் வியர்வை சிந்தி உழைச்ச போதெல்லாம் விஜயும் புவனேஸ்வரியும் தனிமையில சந்திச்சு உல்லாசம் அனுபவிச்சு வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த விஷயம் பாலுவுக்கும் தெரிய வந்திருக்கு. காதல் மனைவி தனக்கு செஞ்ச துரோகத்தை தாங்கிக்க முடியாம பாலு மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்காரு. இதையடுத்து அந்த குடும்பத்தோட நிம்மதி பறி போயிருக்கு. தினமும் குடிபோதையில வீடு திரும்பின பாலு மனைவியை அடிச்சு துன்புறுத்துறத வாடிக்கையா வச்சிருக்கிறாரு. இந்த சூழல்ல தான் சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி கணவரை பிரிஞ்சு கைக்குழந்தையோட தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க புவனேஸ்வரி. அதன் பிறகு தனிமையில வாழ்ந்து வந்த பாலு கிட்டத்தட்ட ஒரு குடி நோயாளியாகவே மாறிட்டதா சொல்லப்படுது.